ஃபர்ஸ்ட் தமிழ் சீரியல் பீயிங் டப்ட் இன் தெலுங்கு. பாட்டின்னு சொல்றது எங்களால ஏத்துக்கவே யார் முடியாது. சொன்னா? ஃபர்ஸ்ட் இவங்க தான் அவங்க வந்து ஜனகம்மா கேரக்டர் பண்ணும்போது ஐயோ இவங்களா போச்சு நம்ம இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுமே அப்படின்ற பயத்துல தான் அவங்க குழந்தை ஆக்சுவலா நான் பார்த்துருக்கேன். செம்பருத்தி தெலுங்குல முத்துமந்தாரம் நான் தப்பேன். அகிலாண்டேஸ்வரிக்கு வந்து நான் என்ஜாய் பண்ண ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, நிஜமாவே ஒரு தேவதை. கோவமான சீன் நடிக்கிறேன்னா கட் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் கோவமா தான் இருப்பேன் Okay. நேச்சுரலாவே. வீட்டுக்கு போயிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது அந்த அந்த இரிட்டேஷன் இருக்கும். கோவத்துல வந்து அந்த பபிள் டாப் இருக்கு இல்லையா, வாட்டர் பபிள் டாப், ஆமா. அதெல்லாம் போய் டவர் தட்டி விட்டு அதெல்லாம் உடைஞ்சு. வீட்டுக்கு போய் ஒரு வாட்டி இப்படிதான் வந்து என்ன பண்றீங்க சரியா உட்காருங்கன்னு சொன்னோம்னா கூட, மம்மி உனக்கு அந்த கேரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சின்ன திரை தளபதி அண்ட் சின்ன திரை ஐயோ. SK அப்படி சொல்றாங்க. எனக்கு அழ தெரியாது. ஏன்னா நான் இது வரைக்கும் அழுததே கிடையாது என் வாழ்க்கையில. என்னோட கேரக்டர் வந்து இப்படி டிசைன் பண்றது வந்து ஃபுல்லி கிரெடிட் கோஸ் டு மை ஹஸ்பண்ட். ரொமான்ஸ் எல்லாம் வந்துன்னா டக்குனு சேனல் மாதிரி போயிட்டே இருப்பாங்க அவங்க. So, எதனால? புருஷன்தான். I want to become a great actor அப்படின்னா கிடையாது. ஆ. I want to be a big star. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்ம கூட வந்து தி எவர் ஃபேமஸ் ஜனகாம்பாள் இருக்காங்க அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் சிவி கூட இருக்காங்க. வெல்கம் ஹரிதா அண்ட் ஜே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி Super-ஆ இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் சொன்ன மாதிரி இப்ப வந்து அப்படியே ஒரு ப்ரோமோவா நீங்க விட என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பில்டப் வந்துட்டு அப்படியே ஏறிட்டே போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாரிசு அப்படின்னு சொல்லும் போதே 200 எபிசோட் வேற வந்துட்டு Yes. லைக் ரீச் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கு? ஃபீலிங் வெரி வெரி ஹாப்பி, ஃபீலிங் கிரேட். ஸோ வாரிசுனாலே இது நம்ம சொல்லாமலே தெரியுது, அது ஒரு குடும்பம், ஒரு ஆஹா. குடும்ப கதை, பியூர்லி ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஸோ வெரி ஹாப்பி. அண்ட் இதே மாதிரி 2000 எபிசோடு கூட நம்ம இப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அண்ட் வேண்டிக்கிறேன். நைஸ். அண்ட் நிறைய சீரியல்ல உங்களை வந்து பார்த்திருக்கோம். அண்ட் இதுல பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் வந்து ட்ரை பண்றீங்க. அண்ட் ஆமா. டிஃப்ரெண்டான விஷயங்கள் வந்து வாரிசுல வந்து ட்ரை பண்றீங்கல்ல. ஒரு புதுவிதமான ஜெய் ஸ்ரீனிவாசன் நாங்க வந்து பாக்குறோம். Yeah, yeah. எதனால? ஏன்? இல்ல எனக்கே தெரியல. ஐ திங்க் இட்ஸ் ஆல் மேனிஃபெஸ்டேஷன் தான் நினைக்கிறேன். நான் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து கனவுல கண்டிருப்போம், சில விஷயங்கள் நம்ம வந்து கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். ஸோ அதுல வந்து இதுக்கு வந்து 50-50 கொடுக்கலாம். சில விஷயங்கள் நானுமே யோசிச்சிருக்கேன், நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி நிறைய ஆசைகள் கனவுகளோட தான் வர்றோம். பட் இங்கே வந்து இந்த வாரிசு சீரியல்ல எனக்கு இது மாதிரி அமைஞ்சது வந்து எனக்கு ஐ ஃபீல் சோ பிளஸ்ட். எதிர்பார்க்கலாம், சில விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கல. இப்பெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ அந்த போன ஜென்மத்து ஆமா. கதை மாதிரி ஒன்று பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கல, அந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன்னு கூட நினச்சி கூட பார்த்ததில்ல. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மோர் தென் ஹாப்பினஸ் வந்து ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் ஆக்சுவலாக. இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், நான் வந்து அம்மா கூட பண்றது வந்து இட்ஸ் கிரேட் பிளெஸிங் ஃபார் மீ. ஏன்னா எனக்குலாம் எங்க வீட்டுல எல்லாம் வந்து எங்க பார்த்துட்டு சொன்ன உடனே அவங்க கூட ஹரிதாமா கூட நடிக்கிறியா நீ அப்படின்னு. ஆமா அப்படின்னு. அவங்க எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேரு, அவங்க வந்து எத்தனை பேர் எனக்கு கால் பண்ணாங்க. நான் நிறைய நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். அப்ப கூட எனக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு இல்லை. இது வந்து ஐ திங்க் இந்த பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்ற மாதிரி அம்மா கூட சேர்ந்து நாங்களும் வந்து பயங்கரமா இதாயிட்டோம். ஸோ இட் வாஸ் ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் டு கிவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிரெடிட் டு அம்மா. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லணும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் சீரியல் பீயிங் டப்ட் இன் தெலுங்கு, அதுக்குமே பெரிய ரீசன் வந்து அம்மா தான். ஸோ அதனால அப்படி லிஸ்ட் அடிக்கிட்டே போலாம். ஐம் சோ பிளஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் டு அசோசியேட் மோர் ப்ராஜெக்ட்ஸ் வித் அம்மா. பியூட்டிஃபுல். ஆக்சுவலா எனக்குமே வந்து இது ஒன்று இருந்தது. லைக் ஏன்னா நாங்க வந்து உங்களை தெலுங்கு இண்டஸ்ட்ரியில செம்மையா அப்படி எல்லாம் பியூட்டிஃபுல்லா பார்த்துருக்கோம் இல்லையா. தமிழ்ல அப்படின்னும் போது ஓகே ஒரு மாதிரியான கேரக்டர் பண்ண போறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா பாட்டின்னு சொல்றது எங்களால ஏத்துக்கவே யார் சொன்னா? யார் சொன்னா பாட்டி? அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க செல்லமா ஜானு நீங்க வந்து அம்மா கேரக்டரா கூட பண்ணிருக்கலாம். பட் பாட்டின்னு உங்ககிட்ட வரும்போது எப்படி அதை வந்து எடுத்துக்கிட்டீங்க? இல்ல என்ன மாதிரி யோசிச்சீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஆக்சுவலி ஒர்க் பண்ணது நிறைய, அவனுக்கு வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான் வளர்ந்தது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், எல்லா சேனல்ஸ்லயும் நல்ல சீரியல்ஸ் எல்லாம் பண்ணி நல்ல பேரோடு தான் நான் ஆந்திராவுக்கு போனேன். ஸோ அங்கே வந்து அங்கேயும் நிறைய சீரியல்ஸ் பண்ணேன், ஹீரோயின் நான் பண்ணியிருக்கேன்.
ஹீரோயினா பண்ணி ஒரு 3 இயர்ஸ் பிரேக்ல, என் பாப்பா பிறந்தது ஒரு 3 இயர்ஸ் பிரேக் எடுத்தேன் செகண்ட் சைல்டுக்கு. உடனே எனக்கு வந்த ஆஃபர் கொஞ்சம் நேச்சுரலி வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டோம்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் அழகா செப்பி ஆயிடுவோம்ல. ஸோ ஒரு அத்தை எனக்கு ஜி தெலுங்குல இருந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அத்தை நான் சரி ஸ்டோரி என்னன்னு கேட்கும்போது சொன்னாங்க, ஸ்டோரி எதுவுமே சொல்லாம நீங்க தான் எங்க கதைக்கு ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வேற என்ன வேர்டு வரும், நம்ம ஹீரோனை தானே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹீரோன்னு சொன்னது எனக்கு என்ன கேட்கறது என்னமே தெரியல. ஒரு அம்மாவா வந்து என்ன ஒரு அத்தையா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, என்னன்னு கேட்டா ஹீரோன்னு சொல்றாங்க. ஸோ இது கேள்வியே இல்லாம நான் வந்து என்றேன். அதுக்கு பெரிய தேங்க்ஸ் வந்து என் வாழ்நாள் நான் எவ்வளோ நாள் இருக்கேன், அத்தனை நாளும் வந்து எப்பவுமே வந்து ஜி ஃபேமிலிக்கு நன்றி சொன்னா பத்தாது, அதை விட ஏதோ அதுதான். ஸோ அந்த மாதிரி தான் நான் என்ட்ரு ஆனேன். ஃபர்ஸ்டே வந்து எனக்கு வந்து ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. ஒரு கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு பில்லர் ரோல்ஸ் அப்படியே தெலுங்குல பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு தமிழுக்கு வரணும்னு ஆசை நிறைய வந்தது. நான் வந்து செம்பருத்தி தெலுங்குல முத்துமந்தாரம் நான் தான் பண்ணேன். பட் எனக்கு அந்த ஆஃபர் வரும்போது தெலுங்குல எப்பவுமே 3 சீரியல் பண்ணுவேன் பிஸியா. அந்த ஆஃபர் மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு ரீஎன்ட்ரி எனக்கு நான் கத்துக்கிட்ட மண் இது. வாட் எவர் ஐ ஆம் டுடே பிகாஸ் ஆஃப் சென்னை தமிழ். ஸோ அங்க போகும்போது ஒரு இத்தனை கத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் எனக்கு. நான் கத்துக்கிட்டேன், இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். அங்க கத்துக்கிட்டு தான் வந்து நான் இன்னும் வந்து பாலிஷ் பண்ணிட்டே இருக்கேன். எப்படியாவது வந்து தமிழ்ல நல்லா பண்ணோன்னு நிறைய மிஸ் ஆயிட்டே இருந்தது. ஃபைனலி வந்து அனு மேம் ஜி தமிழ்ல இருந்து ஒரு ஆஃபர் எனக்கு வந்திருக்கு, வாரிசுன்னு. என்னன்னு கேட்டா வாரிசு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது பாட்டி கிராண்ட் சன் தான் வந்து வாரிசு ஆக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்கன்னு அப்போ எனக்கு தெரியல. பட் கேரக்டர்னா நீங்க நம்ம என்ன நினைப்போம், நம்மள கேட்குறாங்கன்னு ஒரு நல்ல கேரக்டர் தானே கேட்பாங்க அப்படி நான் சார் அப்புறம் சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் கேரக்டர் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த ரிலேஷன்ஷிப் இல்லை, என்ன வந்து கூப்பிடுவாங்க என்ன பேசுவாங்க அது இல்லை, நம்ம என்ன பிளே பண்றோம், நம்ம கேரக்டர் என்ன, நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம், அதுதான் இம்பார்ட்டண்டா இருந்து. எனக்கு அந்த ஒரு சொன்ன மாதிரி ஜானு தானே. ஸோ ஜானு ஆக்சுவலி அம்மா விட கொஞ்சம் இன்னும் அம்மா பாட்டி விட ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் மாதிரி நாங்க 2 பேரும். அந்த பாண்டிங் எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பாண்டிங் வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஆடியன்ஸ்க்கு நிறைய காட்டல. எங்க பாண்டிங் தான் எப்பவுமே நம்ம ஃபேமிலியில பாக்குறது பாண்டிங் தான் இல்ல, அதுக்காக தான். ஸோ எனக்கு பாட்டின்றது எனக்கு ஜனகாம்பாள் தான். ஜனகாம்பாள் அவ்வளவுதான். அவங்களும் எல்லாருமே வந்து டீம் ஒர்க் பண்ணதும் ஜனகாம்பாள் வந்து எப்படி இருக்கணும், எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அவங்க கிரியேட் பண்ணி என்ன வந்து அப்படி உங்க முன்னாடி கூட்டு வந்திருக்காங்க. அண்ட் எல்லாருமே வந்து பார்த்து ஜெல்லஸ் ஆகிற விதமா, ஒரு என்வி பண்ற விதமா வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். லைக் இந்த மாதிரி வந்து ஒரு பேரன் லைக் ஒரு பார்ட்டியோட ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு. நீங்க ஜானு கூப்பிடுறதெல்லாம் வந்து தனித்தனி ரீல் எடிட்டாலாம் நாங்க வந்து பாக்குறோம். அது எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ லவ் அண்ட் அவ்வளோ செலிப்ரேஷன் எல்லா பக்கத்துல இருந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு அப்படின்னும் போது இதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஏதாவது தூவுறீங்களா? நான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்பெஷல் தான், அது வந்து அம்மா தான். அம்மா கூட நடிக்கும் போது ஆக்சுவலா நான் ஃபீல் பண்ணது அதுதான். எனக்கு மத்தவங்க மத்தி தெரியல, நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, எஸ்பெஷலி ஒரு முக்கியமான சீன் அம்மா வந்து எனக்கு வந்து ஊட்டி விடுவாங்க, எனக்காக சாப்பாடு பண்ணி எனக்கு ஊட்டி விடுவாங்க. அந்த சீன்ல தான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சீன் அது வந்து அவ்வளோ ஒரு எமோஷனலான ஒரு பயங்கரமான ஒரு சீன் அமைஞ்சது. அப்போ வந்து சாங் போட்டு எனக்கு அப்போ வந்து ஐ வாஸ் நாட் ஆக்டிங் அட் ஆல், ஐ ஜஸ்ட் லிவ் தட் மொமெண்ட். ஸோ நான் என்ன பண்ணேனோ அங்கே அது வந்து இட் வாஸ் ஜஸ்ட் நேச்சுரல், இட் கேம் ஃப்ரம் த ஹார்ட் அப்படிதான் சொல்லணும். ஸோ அப்போ எனக்கு வந்து நான் வந்து ஜெயின்றதை மறந்துட்டேன், அம்மா ஹரிகாமான்றதை மறந்துட்டேன். எனக்கு ஜானு எனக்காக ஒரு விஷயம் பண்ணி அவ்வளோ பரபரப்பா நான் கேட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவ்வளோ பரபரப்பா பண்ணி எனக்கு ஊட்டி விடும்போது ஐ வாஸ் மெல்டட். ஆக்சுவலா அந்த டைம்ல கரெக்டா அந்த பிஜிஎம்லாம் போட்டு ஐ ஜஸ்ட் லிவ் தட் பேப்பர். அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அம்மா கூட ஆக்ட் பண்ணும்போது இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆக்டிங், இட்ஸ் ஜஸ்ட் லிவிங் இன் த மொமெண்ட் அண்ட் பீயிங் தேர். அது இருந்தாலே போதும். அம்மாவோட ரியாக்ஷனுக்கு நம்ம கரெக்டா ப்ராப்பரா கவுண்டர் ரியாக்ட் பண்ணிட்டோம்னா இட் ஜஸ்ட் பிளேஸ், அந்த கார் பண்ணி பிளேஸ் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிளேஸ் ஆகும். இது எல்லாமே வந்து நம்ம நினைப்போம், நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது வந்து ஒருத்தர் பண்றது இல்லை, பியூர்லி டீம் ஒர்க் தான். இப்போ நான் ஆக்ஷன் பண்ண அவங்க ரியாக்ஷன் இல்லைன்னா என்னோட ஆக்ஷனே இல்லை.
அவங்க ஆக்ட் பண்ணும்போது நான் ரியாக்ட் பண்ணலன்னா அது ரியாக்ஷனே இல்லை. ஸோ எப்பவுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி போயிட்டே தான் இருக்கும். இட்ஸ் லைக் செயின். இல்லைன்னா ஒரு அந்த ஃப்ளோ போயிட்டே இருக்கணும் பெர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ அந்த கனெக்டிவிட்டி எங்க 2 பேருக்கும் வந்து எங்க 2 பேரும் நார்மலா இருக்கும். ஆனா எங்க 2 பேருக்கு பாண்டிங் ஜாஸ்தி இல்லையா? எனக்கு அது ரிலேஸ் பண்ணிக்கீங்களா? இந்த ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம 2 பேருக்கும் அந்த ஒரு பாண்ட் வந்து பில்ட் ஆயிருக்கு. ஆர் ஏன்னா நம்ம நார்மலா பேசுவோம், ஒரு கோ ஆர்டிஸ்டா நம்ம இருக்கிறோம், எக்ஸிஸ்ட் பண்றோம் அப்படின்றது வேற. பட் ஆனா அட் சம் பாயிண்ட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா மாறி இருக்கு அப்படின்னு வந்து உங்க 2 பேருக்கு என்னைக்காவது தோணி இருக்கா? எனக்கு ஏன்னா எப்போ எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்துருச்சோ அப்பவே பாண்டிங் இருக்கிற மாதிரி தான். இப்போ எங்க 2 பேருக்கும் பெர்ஃபார்மன்ஸ்ல இப்படி பண்ணலான்னு ஒருத்தர் வந்து அந்த கண்ணிலேயே வந்து வி டாக். ஃப்ரேம் வச்சு நாங்க ஆன் தி ஸ்பாட் லைட்ஸ் ஆன் ஆனதுக்கு அப்புறம் பேசி டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படி இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். சைலண்டா வந்து ஓகே இது இல்லைன்னா கண்ணிலேயே வந்து அப்படியே சொல்லாமலே வந்து நெக்ஸ்ட் கட் பண்ணலன்னா கூட நாங்க போயிட்டே இருக்கோம். பிகாஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஒரு பாண்டிங் இல்லைன்னா அது வராது. எவ்வளவு வரைக்கும் சொல்லியிருக்காங்களோ அதுதான் கட் ஆயிடும். நெக்ஸ்டும் நாங்க சார் டைரக்டர் சார் கட் பண்ணலன்னா கூட we are ready to perform next. ஏன்னா எங்க இது கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம வந்து நிறைய எமோஷன்ஸ் வந்து ப்ளே பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஒன்னொன்னுக்கு ஒரு மாதிரி லைக் ஆக்ஷன் சொன்னா நடிக்கணும், கட் சொன்னா டப்புன்னு வெளியில வந்து நம்மளோட ட்ரூ செல்ஃபா மாறணும் அப்படின்னும் போது பீங் ஆக்டர் பிகாஸ் ஏன்னா இவ்வளோ சீரியல்ஸ் பண்ணிட்டு அண்ட் இப்போ பார்க்கும்போது லுக் வைஸும் சரி ஆக்டிங் வைஸும் சரி நிறைய எவால்வ் ஆயிருக்கீங்கல்ல, அந்த ஒரு ஜேர்னி பார்க்கும்போது எப்படி இருக்கு? எனக்கு இந்த சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் சத்தியமா எனக்கு என்னால முடியாது. நான் இப்போ ஒரு கோவமான சீன் நடிக்கிறேன்னா கட் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் கோவமா தான் இருப்பேன் நேச்சுரலாவே. அது எனக்கு இவ்வளவு வருஷம் நான் அதான் இந்த இவால்வ் ஆனா கூட எனக்கு அது போக மாட்டேங்குது. ஐ டோன்ட் நோ ஹவு. நானும் நிறைய பேர் கேட்டிருக்கேன், கட் சொன்னே ரிலாக்ஸ் ஆவாங்க, எனக்கு அது ஆக மாட்டேங்குது, எனக்கு தோணாது. அது எதுனாலும் தெரியல, பட் இட்ஸ் கிவிங் மீ சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஸோ நான் அதை அப்படியே வந்து அன்வைண்ட் பண்ணாமல் அப்படியே இந்த ப்ராசஸ்லேயே அப்படியே போயிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அந்த சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் என்னால் பண்ண முடியாது. இஃப் ஐ எம் கிரைங் ஐ வில் கிரை ஃபார் சம் டைம், அண்ட் இஃப் ஐ எம் இன் லவ் ஐ வில் பி இன் லவ் for some time. If I'm angry I'll be angry for some time. அது அப்படியே கிராஜுவலா தான் குறையும் எனக்கு. அந்த கிராஜுவல் டைம்ல ஒரு 30 மினிட்ஸ் டைம் பீரியட்ல யாராவது ஏதாவது மாட்டி இருக்காங்களா உங்ககிட்ட? வீட்லயே சில பேர் மாட்டி, வீட்லயே நான் ஷூட் முடிச்சிட்டு சில டைம் கோமா பேஸ்ட் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது அந்த அந்த இரிட்டேஷன் இருக்கும். ஏதாவது ஒரு பர்టిక్యులர் இன்சிடென்ட் வீட்டுக்கு போயிட்டு கோவத்துல வந்து அந்த பபிள் டாப் இருக்கு இல்லையா, வாட்டர் பபிள் டாப், அதெல்லாம் போய் டமாரம் தட்டி விட்டு அதெல்லாம் உடஞ்சு அந்த மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் ஆயிருக்குது வீட்டுல. அப்புறம் அவங்க வீட்டுல சொல்லுவாங்க, தயவு செஞ்சு நீங்க வந்து அது ஒர்க்கு இது ஃபேமிலி, அதை நீங்க பிரிச்சு பார்க்க பழகுங்க அப்படின்னு சொல்ல நானுமே அதை கொஞ்சம் சீரியஸா எஃபர்ட் எடுத்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப 30 மினிட்ஸ் ஆயிருக்குது டேஸ்ல இருந்து. இந்த மாதிரி வந்து ஒரு பிஹேவியர் வந்து லைக் எனக்கு தெரியல, மெத்தட் ஆக்டிங் ஃபாலோ பண்றவங்களுக்கு அது வந்து அப்படியே வந்து ஊறி போயிருக்கும் இல்லையா? நீங்க இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஆக்டிங்ல இருந்திருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஆக்டிங் ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்லனா என்ன மாதிரி விஷயம் வந்து ஹரிதா ஃபாலோ பண்ணுவாங்க? நான் வந்து ஒரு டிபெண்டன்ட், நாட் an independent man. ஸோ நீங்க என்ன சொல்றீங்களோ அது செய்வேன், அவ்வளவுதான். ஸோ இது செய்ய சொன்னா அது செய்ய, ஆனால் சொன்னதுக்கு அப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணுவேன். இந்த சென்ஸ் பிஃபோரே வந்து கொஞ்சம் நம்ம எங்க நிக்கிறோம், எப்போ அவுட் போறோம், ஒரு கிளாரிட்டியோட ஒரு நல்லா திங்க் பண்ணி அதுவே வந்து சொல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணி வச்சுப்பேன். செட் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபியூஷன் இல்லாம ஷார்ட்டுக்கு போய் அது வரைக்கும் என்னன்னா ஒரே ஒண்ணுதான், 1 to 1 தான். ஸோ அது பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன். பட் இவர் சொன்ன மாதிரி எனக்கு நான் வந்து தெலுங்குல முத்துமந்தாரம் பண்ணும்போது பசங்க வந்து ரொம்ப குட்டி, பாப்பாவுக்கு ரொம்ப 4 years 5 years பாபு. ஸோ நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் எல்லாமே வந்து ப்ரௌட் கேரக்டர்ஸ் தானே பண்றேன், ஆல்மோஸ்ட் எல்லாமே டாமினேட்டிங் ஸ்ட்ராங். வீட்டுக்கு போய் ஒரு வாட்டி இப்படிதான் வந்து நார்மலா தான் சொன்னேன், ஏன்ட்டால கூச்சினாரோ சார் அப்படி ஒரு இதுல பேஸ் வாய்ஸ் வச்சு சொன்னேன், மம்மி உனக்கு அந்த கேரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. என் பையன் మమ్మీ క్యారెక్టర్ నిన్ను ఇన్ఫ్లుయెన్స్ చేస్తుంది, అలాగే ఉన్నావు. ఓ దెన్ ఐ రియలైజ్ ఓకే. ஸோ ஒருவேளை நிஜமாவே அங்க நீடடா இருந்தா கூட நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண வீட்டுல நிஜமாவே நமக்கு ஒரு இது வருது, என்ன பண்றீங்க சரியா உட்காருங்கன்னு சொன்னோம்னா கூட ஐயோ இது வந்து பசங்க கேரக்டர்ல மம்மி அப்படி நடிக்கிறதுனால இப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு
అప్పదుల నుండి కొంచెం ఒక వర్డ్ தான் Okay. నిన్న క్యారెక్టర్ ఇన్ఫ్లుయెన్స్ చేస్తుంది అని பட் ஆனா உண்மையிலே இப்போ வரைக்கும் வந்து நீங்க எவ்வளவு சீல் பண்ணியிருந்தாலும் உங்களோட பயோலயே வந்து அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு Yes. பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இங்க இருக்க தமிழ் ஆடியன்ஸுக்கு அகிலாண்டேஸ்வரின் பேரு கேட்டாலே வந்து அப்படியே மைண்ட்ல இருக்கும் இல்லையா? லைக் சேம் ஆஸ் தட் அதே கேரக்டர் நீங்க தெலுங்குல பண்றீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு பவர், அந்த ஒரு ஹோல்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் முத்தமந்தாரம். ஃபர்ஸ்ட் வந்து தெலுங்குல பண்ணாங்க. தென் தமிழ், மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜஸ்லயும் தெலுங்கு வந்ததுக்கு அப்புறம் ஆல் லாங்குவேஜஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு பெஸ்ட் மூமெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெலுங்குல பண்ணோம். அது வந்து டே 1ல வந்து அகிலாண்டேஸ்வரி கேரக்டர் எப்படி இருக்கோ கிளைமேக்ஸ் வரைக்கும் அதே மாதிரி டிராவல் பண்ண ஒரே ஒரு சீரியல். யூஸ்வலா நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வரும், ட்ராக் அப்படி போகும் இப்படி போகும், சில டைம்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வந்து நிறைய சீன்ஸ் வராது, அப்படி இருக்கும். ஆனா இது வந்து ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தூக்குன கேரக்டர் அப்படியே தான் போச்சு. அது ஒண்ணு. ஆடியன்ஸ் வந்து ரசிச்ச விதம் இப்போ முடிஞ்ச 6 வருஷம் ஆகுது. இன்னைக்கு போனா கூட அப்படியே ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பு வரவேற்பு அப்படியே வந்து வேற எதுவும் போட மாட்டாங்க, அகிலாண்டேஸ்வரி தான். ஸோ அது வந்து அமையறது வந்து ஒரு அதுவும் மதர் கேரக்டர்ஸ் பண்ணும்போது, ஹீரோயினா பண்ணும்போது நல்ல சீரியல்ஸ் பண்ணோம், நல்ல பேர். இப்போ இவ்வளவு மீடியா இல்லை, அதனால நாங்களும் என்ஜாய் பண்ண முடியல நம்ம பண்ண ஒர்க். பட் இப்போ இவ்வளோ இருக்கும்போது அது அப்ரிசியேஷன் வரும்போது நிஜமாவே வந்து சொன்னாங்களே மேனிஃபெஸ்டேஷன். எஸ், எனக்கு வந்து ஏதோ படத்துல நல்லா பண்ணணும், நிறைய சாங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும், ஹீரோயின் அப்படி பண்ணணும்னு ஆசையோடு தான் வருவோம். ஃபீல்டுக்கு வரும்போது நம்ம பெரிய ஹீரோயின் ஆயிடுவோங்கிற நம்பிக்கையில தான் வருவோம். ஆனா அந்த அமையறது எல்லாமே மறுபடியும் லக்கு, அது அந்த பிளெஸிங்ஸ். நம்ம என்ன சொல்ல, நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதெல்லாம் இல்லை, சீரியல்ஸ் பண்றோம் போது நிறைய பேர் வந்து சீரியல் ஆக்டரா சொல்றவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. சீரியல்ஸ் பண்ண என்னன்னா ரிஜெக்டட் பீசஸ் தான் சீரியல்ஸ்ல பண்ணுவாங்கங்கிற ஒரு, சினிமால வராதவங்க தான் சீரியலுக்கு போவாங்கங்கிற ஒரு சின்ன இருந்தது. பட் இப்போ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து அப்பவும் நல்லா பண்ணணும். என்ன எங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன ஒரு சீன் வந்து வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் வரும் உனக்கு, நீ 1000கணக்குல சீன்ஸ் பண்ணலாம், ஆனா இது சேம் சீன் இட் ஒன்ட் ரிப்பீட். நீ என்ன பண்ணுவே அதுதான் உனக்கு வாழ்க்கை, அந்த சீன் தான் பெஸ்டா பண்ணிடணும், நாளைக்கு பாத்துக்கலாங்கிறதெல்லாம் முடியாது. அந்த ஸ்பாட்ல உனக்கு கொடுத்த சீன் பண்ணிடு, என்னால் எவ்வளவு முடியுமா. ஸோ அது மாதிரி தான் நான் யோசிச்சு எல்லாமே ஸ்பெஷல் மூவ் தான், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் நினைச்சு வந்தேன். ஆனால் பேர் வந்து நான் அகிலாண்டேஸ்வரிக்கு வந்து நான் என்ஜாய் பண்ண ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, நிஜமாவே ஒரு தேவதை, நிஜமாவே ஒரு அப்படி சொல்லும் போது எஸ், நான் ஃபேம்காக தானே வந்தோம். ஸோ அந்த ஃபேம் கிடைக்கும் போது அந்த ஒரு இது இருக்குல்ல, அதுதான். அதனால்தான் எனக்கு பயோல கூட அகிலாண்டேஸ்வரி தான் இருக்கும். ஸோ ஹாப்பி. நிறைய பேர் வந்து உங்களை சின்ன திரை தளபதி அண்ட் சின்ன திரை எஸ்கே அப்படி சொல்றாங்க. சந்தோஷமா இருக்குது அப்படி சொல்றா. ஹேர் ஸ்டைல்ல இருந்து அந்த அட்டையர் கேரி பண்ற விதம், ஏன்னா இப்போ வந்து அந்த லைக் சண்டே எபிசோட் வந்து பராசக்தியோடது அந்த ஒரு போஸ்ட் இப்படி நிக்கிறதுலாம் பார்க்கும்போது ஒரு செகண்ட் நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, இப்ப என்னங்க எஸ்கே மாதிரியே இருக்கு அப்படின்னு. அப்புறம் இந்த கோட்டோடைய ரெக்ரியேஷன் பண்ணிருந்தோம், அது பார்க்கும் போதும் என்னங்க தளபதி மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல். சோ ஒரு கேரக்டர் எடுத்தீங்கன்னா அந்த கேரக்டராவே மாறிடுறீங்க இல்லையா, ஃபேன்ஸும் அதை லவ் பண்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க, இதுக்கு பின்னாடி என்னென்ன ஒர்க் போடுவீங்க? இன்ஸ்பிரேஷன் தான். லைக் நம்ம வந்து ஒரு விஷயங்கள் சில பேரை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். அந்த மாதிரி தான் எனக்கு லைக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் தளபதி விஜய், இப்போ ரீசெண்டா எஸ்கே, அவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரிசம்பிளன்ஸ், அதாவது இதான் சில டைம் இந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கும். நம்மள மாதிரியே ஒருத்தவங்களை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு டக்குன்னு நம்ம கனெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நினைக்கிறேன். எனக்கு சொல்லியிருக்காங்க சில பேர், லைக் அந்த ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயமா பார்த்தோம்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி காட்சி, எனக்கே தெரியல, பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு விஷயமா பார்க்காம அது அப்படியே ஓகே நம்ம சொல்றாங்களா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருணும், அதை அப்பதான் கரெக்டா இருக்கும். நிறைய பேர் இப்ப நீங்க முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க இல்லையா, நம்ம சினிமால இருந்து சீரியல் வரோம் அப்படின்னா சினிமால எல்லாம் முடிச்சாச்சு பார்த்தாச்சு, இப்போ சீரியல்ல வந்து செட்டில் டவுன் ஆறது தான் வராங்க அப்படின்ற ஒரு டாக் இருக்கு இல்லையா. பட் ஆனா
சீரியல்லையுமே அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்கு. ஆக்டிங் வைஸும் சரி, நம்ம மத்தவங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்குற விதமாவும் இருக்கலாம். அண்ட் ஆக்ஷன், ரியாக்ஷன் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க இல்லையா? அந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறீங்க ஃப்ரம் சினி இண்டஸ்ட்ரி டு நம்மளுடைய சீரியல் இண்டஸ்ட்ரி? நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு படம் பண்றோம். ஒரு வாரம்னா ஒரு படம் முடிச்சிட்டோம் நம்ம 6 எபிசோட்ஸ்ல. ஸோ அது மாதிரி எத்தனை படம் பண்றோம்ல. ஒரு சீரியல் வந்து மினிமம் 5 இயர்ஸ் போகுது. ஸோ 5 இயர்ஸ்ல எவ்ரி வீக் ஒரு படம்னா பாருங்க. நமக்கு அப்போ சொல்லுவாங்களே ஃப்ரைடே ஹீரோஸ், எவ்ரி ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க கிடைக்கிற மாதிரி. சினிமாவில் வந்து நம்ம கேரக்டர்ஸ் பண்ண ஒரு 10 நாள் பண்ணுவோம், 20 நாள் பண்ணுவோம், அவ்வளோதான் படம் முடிஞ்சிடும்ல. 100 நாள் படம் எடுத்தா கூட அதுல 30-40 நாள், அதுல எத்தனை சீன்ஸ் வரும் நமக்கு நம்மள பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இல்லையா? ஸோ அங்க அது 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 எப்பவுமே சில்வர் ஸ்கிரீன், அது அவ்வளவுதான். பட் ஒரு ஆக்டரா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். ஒரு ஆக்டரா வந்திருக்கோம், ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம். எங்க நடிச்சாலும் நடிப்பு தான். அது சினிமாவா இருக்கட்டும், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், சீரியலா இருக்கட்டும், எல்லாமே வந்து அதே கஷ்டம், அதே எஃபர்ட்ஸ் எல்லாமே வைக்கணும். பட் இங்க சொன்ன மாதிரி நிறைய கத்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், பார்த்து கத்துக்கலாம். நம்ம கேரக்டரே நமக்கு நிறைய கத்து கொடுக்கும். சொல்லுவாங்களே ஆடை பாதி ஆள் பாதின்னு. நம்ம ப்ரெசன்டேஷனே நமக்கு பாதி வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டா போதும். ஸோ இங்க வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. கத்துக்கணும்னா எவ்வளோ நம்ம ஆசை எல்லாம் தீர்த்துக்கலாம். என்னென்ன நடிக்கணும் இப்ப சொன்னீங்க இல்லையா, சூப்பர் ஸ்டார் மாதிரி, தளபதி மாதிரி. ஸோ ஒரு சான்ஸ் அவர் ஃபீல், நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அந்த அவருக்கு ஆசை இருக்கு, அப்படி பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு சீன் நமக்கு டெஃபினட்டா அமையும். அது வரும்போது நம்ம அது கனெக்ட் பண்ணி இங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த சான்ஸ் வந்து சீரியல்ஸ்ல நிறைய, என்ன அது கடல் மாதிரி எவ்வளவு போனாலும் போயிட்டே இருக்கலாம். இப்போ ரீசெண்டா கூட ஒரு பெரிய ஸ்டேஜ்ல வந்து ஒரு டைரக்டர் ஒண்ணு சொன்னாரு. டைரக்டர் பேர் தெரியல எனக்கு. அவர் வந்து ஸ்டேஜ்ல சொல்லும் போது, எங்க படத்துல நடிக்கிறது விட சீரியல் நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா ஒரு எமோஷனை வந்து மேக்சிமம் ஹோல்ட் பண்ணணும். இப்ப படத்துல வந்து ஒரு ஷாட் வந்து மேக்சிமம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஏதாவது லென்த்தி ஷார்ட்ஸ்ல தான் சில டைம்ல வந்து பெருசா போகும். மற்றபடி பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சின்ன ஷார்ட்ஸா தான் இருக்கும் படத்துல எல்லாம். பட் சீரியஸ் அப்படி கிடையாது. ஒரு எமோஷன் இருக்குதுன்னா அந்த எமோஷனை வந்து கண்டினியூஸா ஹோல்ட் பண்ணணும். ரொம்ப நேரம் பண்ணுவாங்க, ஒரு ஜூம் ஒன்று போகும். அப்படி இருக்கும்போது அந்த எமோஷன் அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது ஆக்சுவலா. ஸோ அந்த ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஐ ஷிஃப்ட் ஆகும், இல்ல ஏதாவது ஒரு தாட் வந்துட்டு போகும், அந்த மாதிரி போகும். அது இல்லாம பண்றது, அது அம்மாவை அடிச்சுக்க முடியாது. நான் அந்த தடவை என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க பாருங்க பிளிங்கே பண்ணலாம், அந்த சீக்வன்ஸ்ல பிளிங்கே பண்ணாம அவங்க அந்த எமோஷன் அப்படியே இருப்பாங்க. ஒரு விஷயம் சொல்லும் போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன், என்னால முடியாது. எனக்கு டக்குனு ஒரு ஐ ஷிஃப்ட் ஆகி போகும். நான் ரொம்ப நம்ம ஐ ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஸோ தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹோல்ட் ஃபார் a long time. ஆக்சுவலா நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா சீரியல்ஸ்ல பார்க்கக்கூடிய ஹரிதா வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸா நாங்க வந்து பாக்குறோம் இல்லையா? பட் ஆனா ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஹரிதா வந்து ஒரு மாதிரி சோப்பியா இருக்கீங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, எதுனாலும் டப்பு டப்புன்னு அந்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கீங்க. குழந்தை ஆக்சுவலா ஆனா கேரக்டர் பார்க்கும்போது என்னங்க இவங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, இவ்வளவு வந்து அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல. எப்படி அந்த சேஞ்ச் ஓவர் குடுக்குறீங்க? அது ஏன்னா பாக்குறதுக்கே நமக்கு வந்து நாளா வந்து நீங்க வரும்போது கொஞ்சம் லைட்டா பயந்துட்டே. எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் இவங்க தான் அவங்க வந்து ஜனகாமா கேரக்டர் பண்ணும்போது ஐயோ போச்சு, நம்ம இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுமே அப்படின்னு பயந்ததா. பட் கட்டு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு உண்மையிலேயே ஒரு குழந்தையா மாறிடுவாங்க. சாப்பிடுறது சரி, ஒண்ணு பண்றது, டக்குன்னு போய் ஒரு ரீல்ஸ் பண்றது, இது பண்றது, அவ்வளவு ஆக்டிவா இருக்கு. நான்லாம் ரீல்ஸே பண்ண மாட்டேன். அவங்க அவ்வளவு ஆக்டிவா இந்த இதுல வந்து இன்னும் ஆக்டிவா அடுத்தடுத்து வாட் நெக்ஸ்ட் ஓடிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம், கத்துக்கணும். ஆமாங்கம்மா, இந்த இன்டர்வியூ நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொன்னால டிபெண்டன்ட். ஐ லவ். இப்போ எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ பேரு வெயிட் பண்ணுவாங்க, நமக்கு ஒரு சான்ஸ் வரணும், நமக்கு ஒரு சான்ஸ் வரணும். ஆனா நமக்கு அந்த ஒரு சான்ஸ் வந்திருக்கு, அது விட்டு கொடுக்க கூடாது. ஸோ அதுல மேக்ஸிமம் என்ன எஃபர்ட்ஸ் போடணும். அண்ட் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இந்த என்னோட கேரக்டர் வந்து இப்படி டிசைன் பண்றது வந்து ஃபுல்லி கிரெடிட் கோஸ் டு மை ஹஸ்பண்ட். ஹி வில் டிசைன். நீ இந்த ஏன்னா அவர் சொல்லுவாரு, ஆடியன்ஸ்க்கு சேம் ஹரிதா தான், ஹரிதா அங்க தெரியக்கூடாது.
ஓகே. ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஹரிதா தெரியக்கூடாது. இப்ப ஜனகாம்பாளன்னா ஜனகாம்பாள் தான் தெரியணும். இப்ப அகிலாண்டேஸ்வரினா அகிலாண்டேஸ்வரி தெரியணும். ஜெகதீஸ்வரி தான் தெரியணும். ஸோ இப்படி ஒவ்வொரு நீ ஒரு கேரக்டர் பண்ணேன்னா அந்த மாதிரி தான் தெரியணும். இப்ப ருத்ராணியன் பண்றது ருத்ராணி தான் இருக்கணும். அங்க ஹரிதா வந்து அவங்க நினைவுல கூட வரக்கூடாது ஹரிதான்னு. அந்த கேரக்டரை பார்க்கணும்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ முதல்ல எல்லாம் ஜுவல்லரிலேருந்து சாரி, பிளவுஸ் ஸ்டைல் எல்லாமே ஒவ்வொரு கேரக்டருக்கும் டிஃப்ரெண்ட் பிளவுஸ் ஸ்டைலு, டிஃப்ரெண்ட் ஜுவல்லரி, டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ், எல்லாமே டிஃப்ரெண்ட். ஆக்சுவலா வந்து விமன் ஃபாலோ பண்றது அப்படின்றது வந்து காலாகாலமா தொடர்ந்துட்டு வருது. ஆனா மேல் லீடுக்கும் வந்துட்டு இப்போ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கலருக்கு இந்த பேண்ட், இந்த ஷர்ட்டுக்கு இந்த காம்பினேஷன், அண்ட் பிரிண்டட்ல எல்லாம் நீங்க வந்து ஷர்ட் போடும்போது கலர்ஸ் போடும்போது இப்படி எல்லாம் போடலாமா, பூப்பட்ட சட்டெல்லாம் போடலாமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து வியர்டஸ்டா ஏதாவது டிஎம்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? ஆனா உங்களை பார்த்து நாங்க இந்த மாதிரி பண்ணிருக்கோம் அந்த மாதிரி? இப்போ ரீசெண்ட் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இது வந்ததே கிடையாது. ஓகே. இப்போ இந்த வாரிசு சீரியல்ல வந்து நிறைய பேர் சொல்ற கமெண்ட்ஸ் வந்து உங்களோட அட்டையர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இப்போ இந்த சீரியல் போயிட்டு இருக்கும் போது வேற சீரியல்ஸ்லயும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் ரிச்சா, கொஞ்சம் கோட் சூட் எல்லாம் போடுற மாதிரி. சோ அதை நான் பார்க்கும்போது நம்ம இதுல அம்மா சொல்ற மாதிரி தான், நம்ம இதுல ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும். இப்படிதான் யார் சொன்னா இப்படிதான் சிவி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த ஒரு இதுதான். அது எனக்கு தெரிஞ்சு டெலிபதி மூலமா எனக்கு கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நான் ஓகே லெட் மீ. இன்னொன்னு சிபி வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது, ஃப்ளா இருக்கிற ஒரு பையன், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆள் கிடையாது, ரொம்ப ஃப்ளா இருக்கிற ஒரு பையன். ஒரு டைம்ல கோமா பிஹேவ் பண்ணுவான், அதே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாசமா பேசுவான். சோ அவனுக்கே அவனோட கேரக்டர் வந்து ப்ராப்பரா இல்ல. சோ அது எனக்கு ஒரு பெரிய லிபர்ட்டியா இருந்தது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு ரொம்ப அந்த பணக்காரனா அந்த கோட் சூட் போது நீட்டா வந்து அப்படி இல்லாம கொஞ்சம் ரெகுலர் 2 பட்டனை கலட்டி விட்டு கொஞ்சம் ஃப்ளோரல் ஷர்ட்ஸ் மாதிரி போட்டு பெல் பாட்டம்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் 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 ஒரு மாதிரி ஸ்டைலிஷா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி பண்ணதுதான் அது. அண்ட் அது நான் எதிர்பார்க்கல. நம்ம வந்து அவங்க கேட்பாங்கன்றதுக்காக பண்ணல, பட் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கேட்கும்போது ஓ ஓகே அப்ப ரீச் ஆகுது அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட் தான் இது. நம்ம சீரியல்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு கதைக்களம் இருக்கும். லைக் உருப்படாத ஒரு பையன், அவனை வந்து திருத்தறதுக்காக ஒரு பொண்ணு, அதை எப்படியாவது ட்ரை பண்ண நினைக்கிற அம்மா, இந்த மாதிரியான ஒரு ஒரு கதைக்களம் தான் வந்து நம்ம காலாகாலமா பார்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா? அண்ட் அப்படி பார்க்கும்போது வாரிஸ்க்கு 1 லைன் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அகைன் அதே ஒரு இதுக்குள்ளதான் வருது, கட்டமைப்புக்குள்ள. சோ அப்படி பார்க்கும்போது இதுல வந்து நம்ம என்ன டிஃப்ரெண்டா பிளே பண்ண போறோம், என்ன மாதிரி இருக்க போகுது கதைக்களம்? ஏன்னா ஒரு ஒரு இதுல ஆக்டிங் வைஸும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அண்ட் கேரக்டர் வைஸும் இருக்கும், அண்ட் எல்லாமே நீங்க வந்து ஒரு சேர மாதிரி ஒரு பிரசன்டேஷன் நீங்க எடுத்துட்டு வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கணும். அப்படின்னும் போது எப்படி இது வந்து உங்களுக்கு லைக் ஸ்டோரி வைஸ் எப்படி தோணுச்சு, அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணீங்க? ஒண்ணுமே இல்லாத ஒரு லேடி வந்து ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டெப்பா வந்துதான் இன்னைக்கு ஒரு ஜெனா ஃபுட்ஸ்ங்கிற ஒரு எம்பையர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து நமக்கு இருக்கிற சொத்துக்காக வாரிசு தேடல, ஜனகாம்பாளுடைய கஷ்டத்தை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உருவாக்குன சாம்ராஜ்யத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் போயிடக்கூடாது, யாரோ ஏதோ ஆயிடக்கூடாது. ஏதோ ஆகணும்னா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு வந்து பர்சன் இருக்கணும். அது வந்து இவர் வந்து கொஞ்சம் இருக்கிற ஒரு ஃபாதர், சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணு. பேசிக்கா அடிக்கடி ஜனகாம்பாள் சொல்ல சிபி தப்பு இல்ல, சிபி பெர்ஃபெக்ட் பர்சன், ஆனா அவருடைய வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட்ஸ் தான் வந்து அவர் இப்படி பண்ண வைக்குது. சீன்ஸே வந்து டிஃப்ரெண்டா வரும். எங்களுக்கு த்ரில்லிங்கா இருக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ். நாங்க 2 பேரும் பேசுவோம், அம்மா இன்னைக்கு நல்லா இருக்கு, கேரக்டர் இன்னைக்கு வந்து சீன் நல்லா வந்திருக்கு, நீங்க படிச்சீங்களா, உங்களுக்கு கேட்டீங்களா, நீங்க சொன்னாங்களா இப்படின்னு இன்னைக்கு கூட நாங்க பேசிட்டு ஏதோ வரும், டெய்லி ஏதோ வரும். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் எங்களுக்கு. நேற்று பண்ணோம், இன்னைக்கு என்ன சீன் பண்ண போறோங்கிற மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும். So really we are blessed. நீங்க சொன்ன மாதிரி லைக் அந்த ஒரு 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 டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, லைக் பிகினிங், மிடில் அண்ட் எண்ட், இது மாற்ற முடியாது. ஸோ அந்த லைன் தான், பட் அதில் உட்கார வைக்கும்போது, அதில் கேரக்டர்ஸ் உட்கார வைக்கும்போது அது டோட்டலாக வேற மாதிரி இருக்குது. அவங்க இப்போ வந்து சிபிஐ இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, ஜனகாம்பாள் வந்து இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதே விஷயத்தை, அதே சம்பவத்தை வந்து இவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது புதுசாக மாறுது அது.
ஸோ அதுல தான் வந்து ஐ திங்க் த ஹோல் டிஃபரன்சஸ் மற்ற கதைக்கும் இதுக்கும் Yeah. அந்த லைனா பார்த்தா உங்களுக்கு அதான் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ம். அப்படி பார்த்தா எல்லா சீரியலும் கிளைமேக்ஸ் இல்லாம எல்லாமே இது இப்போ சொன்ன மாதிரி 7 கலர்ஸ் ஆ 7 கலர்ஸ் தான் இருக்கு. இது ஏதோ ஆனா மிஸ் பண்ண போறோம். எத்தனை கலர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம்ல, அதே மாதிரி ஸ்டோரி லைன்ஸ் இப்படி ஃபேமிலி டிராமானா இப்படிதான் இருக்கும், கிரைம்னா இப்படிதான் இருக்கும். பட் அதுல வந்து நம்ம என்ன புதுசா பண்றோம். So அந்த Okay. மாதிரி ஒரு ஃபேமிலி டிராமால வந்து எங்களுது வந்து and it proves the number proves நினைக்கிறேன். Nice. And பேசிட்டு இருக்கும்போது வந்து நடுவுல நீங்க சொன்னீங்க உங்க வைஃப் வந்து அவங்களுடைய நடிப்பை பார்த்து வியந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா 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 அப்படி இருக்கும்போது உங்களோட நடிப்பை பார்த்து ஏதாவது வந்து ஷேர் பண்ணிருப்பாங்கல்ல? ஏன்னா இப்ப இந்த ரொமான்ஸ் சீன் எல்லாம் பண்ணும்போது அவங்க பார்க்க மாட்டாங்க, அதை பார்க்க மாட்டாங்க. அவங்க Correct, அதை பார்க்கவே மட்டும் மாட்டாங்க. ரொமான்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு சேனல் மாதிரி போயிட்டே இருப்பாங்க அவங்க. அது மாதிரி ஒரு இது Okay. So, எப்படி, என் எதனால? புருஷன் தான். வெரி அப்படியா? பொசசிவ். ஆமா Ah, அவங்க nice. பொசசிவ் தான். Okay. அது அவங்களால பார்த்து அதை வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அது நீங்க உங்க ஒர்க் அது நீங்க பண்றது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனா நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. Oh, அது எனக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தான் இருக்குது. ஓகே, Okay. அவங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, sweet. வெரி ஹாப்பி ah, அப்படின்னு சொல்லி. nice, nice. உண்மையிலே உங்களுடைய ஃபீட் நம்ம எடுத்து பாக்குறோம் அப்படின்னா அவ்வளோ லவ் வந்து ஒய்ஃப்காக இருக்கும். ஏகப்பட்ட போட்டோஸ், ஏகப்பட்ட ஒரு மொமெண்ட் கூட மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஒரு செலிபிரிட்டி ஒரு மெயின் லீட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா வெறும் ப்ரொஃபஷனலா இருக்கும். எல்லாமே வந்து ஒண்ணு ஷூட் பண்ணதா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ போட்டோஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய லைக் பார்த்தாலே தெரியுது ஒரு பர்சனல் டைரியா வந்து அந்த உங்களோட ஃபீட் இருக்கும்ல. Yeah. எவ்வளவுங்க இவர் வந்து ஒரு ஒய்ஃபை லவ் பண்றாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது ஜுஜு 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 காதல். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். நான் பேசிக்கலாவே ரொம்ப ஃபேமிலி பர்சன் தான். நான் ரொம்ப லைக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சுத்திட்டு ஒர்க் அந்த மாதிரியும் கிடையாது. ஷூட்டிங் முடிச்சா டப்பிங் முடிச்சா வீடு, இது மாதிரி தான். என்னோட ஃப்ரெண்ட் இதுல கேடின்னு ஒரு கேரக்டர் பண்ணாரு. அவன் அடிக்கடி மச்சான் உனக்கா நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற, நீ ஷூட்டிங் முடிச்ச ஒர்க் பண்ற, அப்புறம் வீட்டுக்கு போற, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ற வீட்டுக்கு போற, இது மட்டும் தான் உனக்கா நீ என்னடா பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்லுவேன், மச்சான் இதான் எனக்கான பண்ணிக்கிறது. ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச வேலை பாக்குறேன், எனக்கு பிடிச்சவங்க கூட நான் இருக்கிறேன். ஸோ இதை விட ஒரு பெரிய பிளெஸிங் என்ன வேணும் அப்படின்றத எனக்கு ஃபேமிலி இஸ் லைக் பார்ட் ஆஃப் மீ. நான் அதை தனியா பார்க்க முடியாது. அதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீடுன்னு நினைக்கிறேன். லைக் ஐ ஷுட் பி ட்ரூ டு வாட் ஐ லிவ். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்கும்போது தே ஷுட் நோ மீ இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் இது லைக் ஒரு இதுக்கு ஒரு ஃபேமுக்காக இல்லாட்டியும் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் டைரி ஃபார் மீ. அந்த மாதிரி தான் நான் அதை பார்த்து I put all the moments, whatever like important moments, என்னோட மைல்ஸ்டோன்ஸ் அது எல்லாமே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். தட்ஸ் வாட் மீ இஸ். பியூட்டிஃபுல். அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு நிறைய கான்வர்ஸ் லைக் சூப்பரா நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? பட் ஆனா இப்போ வந்து லாஸ்டா ஒரு செக்மெண்ட் விளையாட போறோம். என்னன்னா அன்ஃபில்டர்ட் தாட்ஸ். Yeah. நான் கேட்கறதுக்கு டப்புன்னு உங்க மைண்டுக்கு வரதை நீங்க அப்படியே சொல்லலாம். ஓகேயா? ஓகே, கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் ஓகே. ஓகே. உங்களுடைய பிக்கெஸ்ட் இன்செக்யூரிட்டி? என்னோட ஹைட். எனக்கு ஹீல்ஸ் நிறைய போடணும். ஓகே, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது உண்மையிலே பாத்தீங்களா? சோ அதுதான் சொன்ன கேரக்டர் தான் பேசும். சோ ஜனகாமெல்லாம் அப்படி இருப்பாங்க. சோ அதுதான் சொன்னேன், நம்ம பிரசன்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாவ், நிறையங்க சூப்பர். ஓகே, நான் சொல்றேன் பிகஸ்ட் இன்சிடென்ட் வந்து கிரையிங் சீன்ஸ் வராது எனக்கு. எனக்கு அழ தெரியாது. ஏன்னா நான் இது வரைக்கும் அழுததே கிடையாது என் வாழ்க்கையில. எனக்கு அழ தெரியாது. சோ அது கொஞ்சம் ஃபேக் பண்ற மாதிரியே இருக்கும். உங்களுடைய பிக்கெஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னா யார சொல்வீங்க? எங்க அம்மா. ஒரு சீன் சொன்னேன்ல, ஒரு சீன் வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் வரும், பி கேர்ஃபுல். நைஸ். எனக்கு எங்க அப்பா. நைஸ். ஒரு ஹாபிட் அது நீங்க வந்து லைக் விடணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் இன்னொரு ஹாபிட் அது நீங்க வந்து இது ஒரு நல்ல ஹாபிட் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ட்ரஸ்டிங் அதர்ஸ் தான் நினைக்கிறேன். அது வந்து விடணும்னு நினைக்கிறீங்களா இல்ல? அதான் அந்த கன்ஃபியூஷன்ல தான் போயிட்டு இருக்குது. நான் விடணுமா இல்ல ஆமா. ஏன்னா நான் வந்து யாரையுமே ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன்லாம் கிடையாது, எல்லாருமே ட்ரஸ்ட் பண்ணுவேன்னு கிடையாது. நான் அந்த ஜோனுக்குள்ளே போக மாட்டேன். ஸோ இட்ஸ் லைக் எப்படி சொல்றது, கன்ஃபியூஷன் வந்துடும். இவங்களை இது வந்து இப்ப நம்ம ட்ரஸ்ட் பண்ணி தான் போகணுமா இல்ல ட்ரஸ்ட் பண்ணாம நம்ம அப்படி இருக்கணுமா அப்படின்றதே தெரியாது. நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல அதை எப்படியாவது மாத்திக்கணும்னு பாக்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி? நான் வந்து வெரி எமோஷனல் கேர்ள். ஏன்னா எனக்கு என்னோட எமோஷன் தான் என்னோட பிளஸ் பாயிண்ட், என்னோட எமோஷன் தான் எனக்கு மைனஸ் பாயிண்ட். ஓகே. ஏன்னா ஏதாவது கொஞ்சம் அந்த எனக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான். ஒரு அவார்டு கொடுத்தா இது எனக்கு கிடைக்குமான்னு ஏங்கன்னு தான் எனக்கு ஞாபகம் வரும். ஓகே. ஸோ டெஃபினட்டா அழுதுடுவேன். அழக்கூடாதுன்னு சொல்லுவேன், எதுக்கு அழறீங்க அது எனக்கு தான் தெரியும். நான் அதுக்காக வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ என்னோட எமோஷன் ஐ வாண்ட் இட், ஆக்சுவலி ஐ டோன்ட் வாண்ட் டு லீவ்.
உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு, ரொம்ப நாள் அதை நீங்க வந்து மனசுலயே வச்சிருக்கீங்க, யார்கிட்டயுமே சொல்லல அப்படின்னா அது என்ன ட்ரீம்? ரொம்ப நாள் ஆசை, நான் யார்கிட்டயும் வெளியில சொல்லவே இல்ல, சொன்னதே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஐ வாண்ட் டு பிகம் a big star. அதுல பெருசா யாருமே சொல்லிக்கிறது கிடையாது. நான் ஐ வாண்ட் டு பிகம் a great actor அப்படின்னா கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு பிகம் a great actor, நிறைய ரோல்ஸ் பண்ணணும் கிடையாது. ஐ வாண்ட் டு பி ஜெய் அண்ட் ஐ வாண்ட் டு பி a big star. அதான். சோ நான் அதான் ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க, ஷாருக் கானோ ஏதோ ஒரு டெட் டாக்ல ஒன்று சொல்லியிருப்பாரு, there's a difference between an actor and a star அப்படின்னு சொல்லி. An actor is like a pure actor who gets into that character, but a star is someone who, இப்ப ஜெய் வந்து போலீஸா இருந்தா எப்படி இருப்பான், ஜெய் வந்து டாக்டரா இருந்தா எப்படி இருப்பானே தவிர எல்லாத்துலயுமே இட்ஸ் ஜெய் ஒன்லி. பட் ஹவு யூ கேரி as a star அப்படின்றது வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்றது, பயங்கரமான ஒரு ஈர்ப்பு. லைக் ஐ வாண்ட் டு பி தட், சம் ஐ வில் பி தட், ஐ வாண்ட் டு பி தட். அது ரொம்ப அடம் பிடிச்சு. நீங்க எல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற எல்லாமே நடந்துட்டே வருது. ஹோப்ஃபுல்லி இதுவும் கண்டிப்பா சீக்கிரம் நடக்கும். அப்ப இந்த இன்டர்வியூ போட்டு காட்டுவாங்க. உங்களுக்கு எனக்கா ட்ரீமா? ரொம்ப நாள் ஆசை, யார்கிட்டயும் சொல்லல. ரொம்ப நாள் ஆசை இல்ல, எனக்கு வந்து வேர்ல்ட் டூர் போகணும்னு ஆசை இருக்கும். நம்ம வந்து டீன்ஸ்ல இருக்கும்போது நிறைய படங்கள் பார்த்திருப்போம். அந்த இடத்துல வந்து ஒரு அப்படி ஒரு நிறைய நம்ம சீரியல் பண்ணா சொன்ன மாதிரி சீரியலு ஷூட்டிங்கு வீடு, ஷூட்டிங்கு வீடு, மறுபடியும் நாளைக்கு வேண்டிய துணி மணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது, மறுபடியும் காலில் வருது போறது, அவ்வளவுதான் இருக்கும். ஸோ நமக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் ஏதோ ஒண்ணுதான் சூஸ் பண்ணும் வாழ்க்கையில, பர்சனல் ஒரு ப்ரொஃபஷன். சீரியல்ஸ் வரைக்கும் கேப் எல்லாம் நம்ம எடுத்தா கேரக்டர் என்ன ஆயிடும்ல. சோ மெகாஸ் வந்ததுக்கு, சோ அதனால அது ஒரு ட்ரீம் தான். வேர்ல்ட் டூர் ஆக்சுவலா ப்ரொஃபஷனல் ஹரிதா பார்த்து எல்லாரும் இன்ஸ்பயர் ஆறாங்க. இப்போ நீங்க வேர்ல்ட் டூர் போனீங்கன்னா பர்சனல் ஹரிதா பார்த்துமே எல்லாரும் இன்ஸ்பயர் ஆவாங்க. இது மாதிரி நாங்க பண்றோம் பாருங்க அப்படின்றது. பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த ஒரு லைக் இன்டர்வியூ மாதிரியே இல்ல, நம்ம ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து சீரியல் பத்தியும் அண்ட் உங்களை பத்தியும் நிறைய மக்களும் கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ so much for the valuable time. We wish you all the very best. Thank you so much. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.